தேசிய வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகள் சேலை கட்டும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், நேற்றைக்கு குட்டிக்கர்ணம் அடித்து தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க. இன்னைக்கு சேலை கட்டி போராட்டம் நடத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். எதற்காக சேலை கட்டி அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க? தம்பி தமிழரசன், அதாவது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராட்டம் நடத்தி வரக்கூடிய விவசாயிகளின் போராட்டம் இன்றைக்கு 32வது நாளை எட்டியிருக்கிறது. வறட்சி நிவாரணம், கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் பல்வேறு நூதன போராட்டங்களை கையாண்ட விவசாயிகள் இன்றைக்கு விவசாயிகள் 9 பேர் புடவை அணிந்து கொண்டு நெற்றியில் பொட்டு வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த நூதன போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். 9 விவசாயிகள் இந்த போராட்டத்திலே அவர்கள் இந்த நூதனமான ஒரு போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது பிரதமர் மோடி எங்களை அழைத்து பேச வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக வந்திருக்கிறது. இருந்தாலும் பிரதமர் மோடி எங்களை அழைத்து பேச மறுக்கிறார். ஒருவேளை நாங்கள் ஆண்களாக இருப்பதாக எங்களை அழைத்து பேச மறுக்கிறார், பெண்களாக இருந்தால் அழைத்து பேசுவாரோ என்பதற்காக அதனை வலியுறுத்துவதற்காக இது போன்ற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயியான ஜோதி முருகன் நம்மளுடைய அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சார், இப்போ எதுக்காக இந்த மாதிரியான ஒரு நூதன போராட்டம், இந்த மாதிரி பெண் வேடம் அணிந்து சேரை கட்டி போட்டு வச்சு எதுக்காக இந்த மாதிரியான ஒரு போராட்டம்? டெய்லி நாங்கள் பார்க்குறோம் பேப்பரில் கவுன்சிலரு அவங்க இவங்க பல பேரை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். எல்லாரையும் வாங்க நில்லுங்கன்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறது? அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்துருமா எங்களை அழிப்பாரான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் யோசிச்சுட்டு உட்காந்துருக்குறோம். சரி, அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பேப்பரில் பார்க்கும்போது நல்ல விஷயம் தான் அது. ஐயா செய்கிறது எல்லாம் அந்த ஐயா எல்லாரையும் புடவை சேலை கட்டினவங்களாம் வந்து பக்கத்தில் நிற்க சொல்கிறதால இப்போ நானும் போய் இந்த மாதிரி உட்காந்துருந்தா அவர் எங்களை கூப்பிட்டவரோ எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. அதுதான். இல்லை, எதை வலியுறுத்துறதுக்காக இந்த மாதிரியான ஒரு நூதன போராட்டம்? இது வலியுறுத்தின என்ன பண்ணுறது? நாங்கள் 31 நாளாக இருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். இந்த வலியுறுத்தி இப்படியெல்லாம் பண்ணிட்டு அவரெல்லாம் எங்களை கூப்பிடுவார சொல்லி தான் நான் வலியுறுத்தியாக உட்காந்துருக்கேன். நான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கோங்க நீங்களே. இந்த மாதிரி புடவை கட்டி போராட்டம் பண்ணா நம்மளை அழைத்து பேசுவார் அப்படின்றதுக்கு? ஆமாங்க, அப்படிதான் நான் நினைக்கிறேன். நன்றிங்க. தமிழ், நீங்க கேட்டிருப்பீங்கல்ல, இந்த மாதிரி தங்களுடைய இந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக இது போல ஒரு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக விவசாயி ஜோதி முருகன் தெரிவிச்சிருக்காரு. தங்களுடைய கோரிக்கையை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் விவசாயிகள் முன்னெடுத்து வருகிறார்கள். இவர்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாதக நிலைகள் காணப்படுகின்றன. அரசு தரப்பில் இது குறித்து என்ன சொல்லப்படுகிறது ஹரிகுமார்? ஏற்கனவே பல முறைகள் மத்திய அமைச்சர்களை விவசாயிகள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். மத்திய விவசாய அமைச்சர் ராதா மோகன் சிங், அதே போல உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி உள்ளிட்டோரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனையும் 4வது முறையாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அதில் தங்களுடைய இந்த கோரிக்கைகளை சற்று குறைக்க அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக 1 லட்சம் ரூபாய் வரையிலான வங்கி கடன்களை தள்ளுபடி செய்ய அரசு முன் வந்தால் தங்களுடைய போராட்டத்தை கைவிடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல வங்கிகள் கடனை வசூலிக்க கடுமையான அணுகுமுறையை கடைபிடிக்க மாட்டோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை அரசு கொடுத்தால் தங்களுடைய போராட்டத்தை கைவிடுவோம் என்பதையும் விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான தங்களுடைய இந்த கோரிக்கை மனுவையும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு எழுத்துப்பூர்வமாக எழுதி விவசாயிகள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கொடுத்திருக்கிறார்கள். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்த கோரிக்கையை நான் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லிக்கு அவர்கள் சமர்ப்பித்து அதன் அடிப்படையில் நான் அந்த கோரிக்கைகள் குறித்து நான் உத்தரவாதம் பெற முனைகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அரசு தரப்பிலிருந்து அது போன்ற ஒரு உத்தரவாதத்தை பெறுவதற்காக விவசாயிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த குறைந்தபட்ச கோரிக்கையை நிறைவேற்ற அரசு முன் வந்தால் கூட தங்களுடைய போராட்டத்தை கைவிட தயாராக இருப்பதாக விவசாயிகள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள்.